சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 11 செல். இது 2வது பருவத்துல இருக்கக்கூடிய 5வது பாடம். இது கிட்டத்தட்ட ஒரு 65 வினாக்கள் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரியான தேர்ந்தெடுத்து என்ற அடிப்படையில் தான் வினாக்கள் இருக்கு. இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் பேசிட்டு. இது டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் சரி, சயின்ஸ் டாபிக்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கும் படிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா 8th வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிச்சாகணும். அதே மாதிரி சயின்ஸ் மேஜர் பேப்பர் 2க்கு படிக்கிறவங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப மஸ்ட். அதனால மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே வீடியோ பாருங்க. சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். உயிரினங்களின் அடிப்படை அலகு எது? உயிரினங்களின் அடிப்படை அலகு செல். ஒரு கட்டிடத்திற்கு செங்கல் எப்படியோ அப்படியே உயிரினங்களுக்கு செல் அடிப்படை அலகாகும். செல்கள் ஒன்றிணைந்து திசுக்களையும் திசுக்கள் உறுப்புகளையும் உருவாக்குகின்றன. ஒரு கட்டிடத்திற்கு செங்கல் எப்படியோ அப்படியே உயிரினங்களுக்கு செல் அடிப்படை அலகாகும். செல்கள் ஒன்றிணைந்து திசுக்களையும் திசுக்கள் உறுப்புகளையும் உருவாக்குகின்றன. ஒரு மீட்டரில் 1000ல் ஒரு பகுதி டேஸ் எனப்படும். ஒரு மீட்டரில் 1000ல் ஒரு பகுதி மில்லி மீட்டர் எனப்படும். நீளத்தை அளவிடும் அலகுகளில் மீட்டர் பெரியது. ஒரு மீட்டரை 1000 சம பாகங்களாக பிரித்தால் கிடைக்கும் ஒரு பகுதி 1 மில்லி மீட்டர் ஆகும். செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. நாம் உண்ணும் உணவிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்து செல்லுக்கு வழங்குவதால் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுகிறது. நாம் உண்ணும் உணவிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்து செல்லுக்கு வழங்குவதால் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுகிறது. தாவர செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எது? தாவர செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு செல் சுவர். தாவரங்களுக்கு உறுதியையும் பாதுகாப்பையும் தருவது செல் சுவர். இது விலங்கு செல்களில் காணப்படுவதில்லை. இதனால்தான் தாவரங்கள் நிமிர்ந்து நிற்க முடிகிறது. தாவரங்களுக்கு உறுதியையும் பாதுகாப்பையும் தருவது செல் சுவர். இது விலங்கு செல்களில் காணப்படுவது இல்லை. இதனால்தான் தாவரங்கள் நிமிர்ந்து நிற்க முடிகிறது. செல்லின் கதவு என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? செல்லின் கதவு என்று அழைக்கப்படும் உறுப்பு செல் ஜவ்வு. செல் ஜவ்வு ஒரு பாதுகாப்பு எல்லையாக செயல்படுகிறது. இது செல்லுக்கு தேவையான பொருட்களை உள்ளே விடவும் தேவையற்றவற்றை வெளியேற்றவும் அனுமதிப்பதால் செல்லின் கதவு எனப்படுகிறது. செல் ஜவ்வு ஒரு பாதுகாப்பு எல்லையாக செயல்படுகிறது. இது செல்லுக்கு தேவையான பொருட்களை உள்ளே விடவும் தேவையற்றவற்றை வெளியேற்றவும் அனுமதிப்பதால் செல்லின் கதவு எனப்படுகிறது. ஜெல்லி போன்ற திரவ நிலையில் செல்லுக்குள் காணப்படும் பகுதி எது? ஜெல்லி போன்ற திரவ நிலையில் செல்லுக்குள் காணப்படும் பகுதி சைட்டோபிளாசம். செல் ஜவ்வுக்கும் உட்கருவுக்கும் இடைப்பட்ட பகுதி சைட்டோபிளாசம் ஆகும். இதில்தான் செல்லின் மற்ற நுண்ணுறுப்புகள் அனைத்தும் மிதந்து கொண்டிருக்கின்றன. செல் ஜவ்வுக்கும் உட்கருவுக்கும் இடைப்பட்ட பகுதி சைட்டோபிளாசம் ஆகும். இதில்தான் செல்லின் மற்ற நுண்ணுறுப்புகள் அனைத்தும் மிதந்து கொண்டிருக்கின்றன. செல்லில் காணப்படும் தற்கொலை பைகள் அதாவது லைசோசோம்கள் பற்றிய சரியான கூற்று எது? தற்கொலை பைகள் தான் லைசோசோம்கள். இல்ல சரியான கூற்று பாத்தீங்க அப்படின்னா, இவை செல்லுக்குள் நுழையும் கிருமிகளை அழிப்பதோடு செரிமான பணியையும் செய்கின்றன. இந்த தற்கொலை பைகள் லைசோசோம்கள் செல்லின் பாதுகாப்பு வளையமாக செயல்படுகின்றன. இவை செல்லுக்குள் நுழையும் கிருமிகளை அழிப்பதுடன் செல் சேதமடையும் போது அந்த செல்லையே செரித்து அழித்து விடுவதால் தற்கொலை பைகள் எனப்படுகின்றன. லைசோசோம்கள் செல்லின் பாதுகாப்பு வளையமாக செயல்படுகின்றன. இவை செல்லுக்குள் நுழையும் கிருமிகளை அழிப்பதுடன் செல் சேதமடையும் போது அந்த செல்லையே செரித்து அழித்து விடுவதால் தற்கொலை பைகள் எனப்படுகின்றன. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது? செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. உட்கரு செல்லின் மூளையை போன்றது. செல்லின் அனைத்து உயிர் செயல்களையும் இதுவே முன்னின்று நடத்துகிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது. உட்கரு செல்லின் மூளையை போன்றது. செல்லின் அனைத்து உயிர் செயல்களையும் இதுவே முன்னின்று நடத்துகிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது. அப்ப செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க உதவும் உறுப்பு எது?
ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க உதவும் உறுப்பு பசுங்கணிகம். பசுங்கணிகங்களில் உள்ள பச்சையம் என்ற நிறமி சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரிக்கிறது. எனவே இது செல்லின் உணவு தொழிற்சாலை எனப்படுகிறது. பசுங்கணிகங்களில் உள்ள பச்சையம் என்ற நிறமி சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரிக்கிறது. எனவே இது செல்லின் உணவு தொழிற்சாலை எனப்படுகிறது. ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க உதவும் உறுப்பு பசுங்கணிகம். ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் எது? ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் அமீபா. அமீபா போன்ற உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை. சுவாசம், செரிமானம் போன்ற அனைத்து பணிகளையும் அந்த ஒரு செல்லே செய்கிறது. அமீபா போன்ற உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை. சுவாசம், செரிமானம் போன்ற அனைத்து பணிகளையும் அந்த ஒரு செல்லே செய்கிறது. செல் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? செல் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். செல்லுலா என்ற லத்தீன் சொல்லிற்கு சிறிய அறை என்று பொருள். இதிலிருந்தே செல் என்ற பெயர் உருவானது. செல்லுலா என்ற லத்தீன் சொல்லிற்கு சிறிய அறை என்று பெயர். செல்லின் அளவை அளவிட பயன்படும் அலகு எது? செல்லின் அளவை அளவிட பயன்படும் அலகு மைக்ரோமீட்டர். செல்கள் மிக சிறியவை என்பதால் அவற்றை மைக்ரோமீட்டர் அலகால் அளவிடுகிறோம். ஒரு மைக்ரோமீட்டர் என்பது மீட்டரின் 10 லட்சத்தில் ஒரு பங்கு. ஒரு மைக்ரோமீட்டர் என்பது மீட்டரின் 10 லட்சத்தில் ஒரு பங்கு. மிக பெரிய விலங்கு செல் எது? மிகப்பெரிய விலங்கு செல் நெருப்புக்கோழியின் முட்டை. மிகப்பெரிய விலங்கு செல் நெருப்புக்கோழியின் முட்டை. நெருப்புக்கோழியின் முட்டை சுமார் 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. இது நுண்ணோக்கி இல்லாமல் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு செல் ஆகும். நெருப்புக்கோழியின் முட்டை சுமார் 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. இது நுண்ணோக்கி இல்லாமல் வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு செல் ஆகும். தெளிவான உட்கரு அற்ற செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தெளிவான உட்கரு அற்ற செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புரோகாரியாட்டிக் செல். புரோகாரியாட்டிக் செல். உட்கரு உரையின்றி தெளிவற்ற உட்கருவை கொண்ட செல்கள் புரோகாரியாட்டிக் செல்கள் எனப்படும். இந்த 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தின்படி உட்கரு உரையின்றி தெளிவற்ற உட்கருவை கொண்ட செல்கள் புரோகாரியாட்டிக் செல்கள் எனப்படும். விலங்கு செல்லில் மட்டும் காணப்படக்கூடிய உறுப்பு எது? விலங்கு செல்லில் மட்டும் காணப்படக்கூடிய உறுப்பு சென்ட்ரியோல்கள். சென்ட்ரியோல்கள் அப்படின்னா செல் பிரிதலின் போது முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை விலங்கு செல்களில் மட்டுமே உள்ளன, தாவர செல்களில் இல்லை. சென்ட்ரியோல்கள் செல் பிரிதலின் போது முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை விலங்கு செல்களில் மட்டுமே உள்ளன, தாவர செல்களில் இல்லை. செல்லை கண்டுபிடித்தவர் யார்? செல்லை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஹூக். 1665ஆம் ஆண்டு ராபர்ட் ஹூக் என்ற ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் தக்கை துண்டினை நுண்ணோக்கியால் ஆராய்ந்த போது செல்களை கண்டறிந்தார். 1665ஆம் ஆண்டு ராபர்ட் ஹூக் என்ற ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் தக்கை துண்டினை நுண்ணோக்கியால் ஆராய்ந்த போது செல்களை கண்டறிந்தார். உயிரினங்களின் வளர்ச்சியில் செல்கள் எவ்வாறு பங்கேற்கின்றன? உயிரினங்களின் வளர்ச்சியில் செல்லின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒரு உயிரினம் வளரும் போது அதன் உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை கூடுகிறதே தவிர செல்லின் அளவு பெரியதாக மாறுவது இல்லை. ஒரு உயிரினம் வளரும் போது அதன் உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை கூடுகிறதே தவிர செல்லின் அளவு பெரியதாக மாறுவதில்லை. அதனாலதான் செல்லினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், அதனுடைய அளவு மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. உணவை சேமித்து வைக்கும் செல்லின் பகுதி எது? உணவை சேமித்து வைக்கும் செல்லின் பகுதி நுண்குமிழ்கள். நீர்ச்சத்துக்கள் மற்றும் கழிவு பொருட்களை சேமித்து வைக்கும் பைகள் போன்ற அமைப்பு நுண்குமிழ்கள் ஆகும். இவை தாவர செல்களில் மிக பெரியதாக இருக்கும். நீர் சத்துக்கள் மற்றும் கழிவு பொருட்களை சேமித்து வைக்கும் பைகள் போன்ற அமைப்பு நுண்குமிழ்கள் ஆகும். இவை தாவர செல்களில் மிக பெரியதாக இருக்கும். நமது உடலில் உள்ள மிக நீளமான செல் எது? நமது உடலில் உள்ள மிக நீளமான செல் நரம்பு செல். நரம்பு செல்கள் தகவல்களை உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்துவதற்காக மிக நீளமாக அமைந்துள்ளன. நரம்பு செல்கள் தகவல்களை உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்துவதற்காக
மிக நீளமாக அமைந்துள்ளன. செல்லின் போக்குவரத்து மண்டலம் எது? செல்லின் போக்குவரத்து மண்டலம் எண்டோபிளாச வலைப்பின்னல். செல்லின் போக்குவரத்து மண்டலம் எண்டோபிளாச வலைப்பின்னல். இது செல்லுக்குள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை கடத்தும் பாதையாக செயல்படுகிறது. இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் செல்லுக்குள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை கடத்தும் பாதையாக செயல்படுகிறது. செல்லின் உற்பத்தி மையம் எனப்படுவது எது? செல்லின் உற்பத்தி மையம் ரீபோசோம்கள். செல்லுக்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்யும் பணியை ரீபோசோம்கள் செய்கின்றன. செல்லுக்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்யும் பணியை ரீபோசோம்கள் செய்கின்றன. அப்ப செல்லின் உற்பத்தி மையம்னா ரீபோசோம்கள் தான். பாக்டீரியா செல்கள் பொதுவாக எத்தனை மைக்ரான் விட்டம் கொண்டவை? பாக்டீரியா செல்கள் பொதுவாக எத்தனை மைக்ரான் விட்டம் கொண்டவை? 1.2 மைக்ரான். பாக்டீரியாக்கள் மிக சிறிய ஒரு செல் உயிரினங்கள். இவை புரோகாரியாட்டிக் செல் வகையை சார்ந்தவை. பாக்டீரியாக்கள் மிகச் சிறிய ஒரு செல் உயிரினங்கள். இவை புரோகாரியாட்டிக் செல் வகையை சார்ந்தவை. மைக்ரோகிராபியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மைக்ரோகிராபியா என்ற புத்தகத்தை எழுதியவர் ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் தனது செல் ஆய்வுகள் மற்றும் நுண்ணோக்கி கண்டுபிடிப்புகள் பற்றி இந்த நூலில் 1665 எழுதினார். ராபர்ட் ஹூக் தனது செல் ஆய்வுகள் மற்றும் நுண்ணோக்கி கண்டுபிடிப்புகள் பற்றி இந்த நூலில் 1665 எழுதினார். முதிர்ந்த இரத்த சிவப்பணுவில் உட்கரு இல்லாததன் பயன் என்ன? முதிர்ந்த இரத்த சிவப்பணுவில் உட்கரு இல்லாததன் பயன் அதிக ஆக்சிஜனை கடத்துவதற்கு. இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு இல்லாததால் அதிக இடம் கிடைக்கிறது. இதனால் அதிகப்படியான ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்த முடிகிறது. இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு இல்லாததால் அதிக இடம் கிடைக்கிறது. இதனால் அதிகப்படியான ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்த முடிகிறது. பல செல் உயிரினத்திற்கு ஒரு உதாரணம் தருக. பல செல் உயிரினத்திற்கு ஒரு உதாரணம் வெங்காயம். தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் பல கோடி செல்களால் ஆன பல செல் உயிரினங்கள் ஆகும். தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் பல கோடி செல்களால் ஆன பல செல் உயிரினங்கள் ஆகும். உணவை செரிமானம் அடைய செய்யும் நொதிகளை பொதிந்து வைக்கும் உறுப்பு எது? உணவை செரிமானம் அடைய செய்யும் நொதிகளை பொதிந்து வைக்கும் உறுப்பு கோல்கை உறுப்புகள். இவை செல்களில் சுரக்கப்படும் புரதங்கள் மற்றும் நொதிகளை சேகரித்து பைகளாக மாற்றி அனுப்பும் பணியை செய்கிறது. இவை செல்களில் சுரக்கப்படும் புரதங்கள் மற்றும் நொதிகளை சேகரித்து பைகளாக மாற்றி அனுப்பும் பணியை செய்கின்றன. உட்கரு மணி எங்கு காணப்படுகிறது? உட்கரு மணி உட்கருவில் காணப்படுகிறது. உட்கருவின் உள்ளே மிகச்சிறிய உருண்டை வடிவ அமைப்பாக உட்கரு மணி காணப்படுகிறது. உட்கருவின் உள்ளே மிக சிறிய உருண்டை வடிவ அமைப்பாக உட்கரு மணி காணப்படுகிறது. தெளிவான உட்கரு மற்றும் நுண்ணுறுப்புகளை கொண்ட மேம்பட்ட செல்கள் எது? தெளிவான உட்கரு மற்றும் நுண்ணுறுப்புகளை கொண்ட மேம்பட்ட செல்கள் யூகேரியாட்டிக் செல். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல்கள் யூகேரியாட்டிக் செல்கள் எனப்படும். இதில் உட்கருவை சுற்றி உறை இருக்கும். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல்கள் யூகேரியாட்டிக் செல்கள் எனப்படும். இதில் உட்கருவை சுற்றி உறை இருக்கும். செல் உயிரியல் என்பது எதை பற்றிய படிப்பு? செல் உயிரியல் என்பது செல்கள் பற்றிய படிப்பு. செல்களின் அமைப்பு, செயல்பாடுகள் மற்றும் நுண்ணுறுப்புகள் பற்றி படிப்பது செல் உயிரியல் ஆகும். செல்லின் அமைப்பு, செயல்பாடுகள் மற்றும் நுண்ணுறுப்புகள் பற்றி படிப்பது செல் உயிரியல் ஆகும். இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எலும்புகளின் உள்ளே இருக்கும் மென்மையான எலும்பு மஜ்ஜை பகுதியிலிருந்து இரத்த சிவப்பணுக்கள் உருவாகின்றன. எலும்புகளின் உள்ளே இருக்கும் மென்மையான எலும்பு மஜ்ஜையிலிருந்து இந்த இரத்த சிவப்பணுக்கள் உருவாகின்றன. உயிரினங்களின் வாழ்வின் அடிப்படை அலகு செல் என்பதை ராபர்ட் ஹூக் எந்த ஆண்டு கண்டறிந்தார்? உயிரினங்களின் வாழ்வின் அடிப்படை அலகு செல் என்பதை ராபர்ட் ஹூக் பாத்தீங்கன்னா 1665 கண்டறிஞ்சாரு.
17ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் ஹூக் தனது சுயமான ஆய்வுகள் மூலம் இந்த உண்மையை உலகுக்கு அறிவித்தார். செல் சுவர் எதனால் ஆனது? செல் சுவர் செல்லுலோஸால் ஆனது. செல்லுலோஸ் என்பது ஒரு கடினமான நார்ச்சத்து பொருள். இது தாவரங்களுக்கு நிலைத்தன்மையை வழங்குகிறது. செல்லுலோஸ் என்பது ஒரு கடினமான நார்ச்சத்து பொருள். இது தாவரங்களுக்கு நிலைத்தன்மையை வழங்குகிறது. செல்லின் அளவை தீர்மானிக்கும் எல்லை எது? செல்லின் அளவை தீர்மானிக்கும் எல்லை செல் ஜவ்வு. செல் ஜவ்வு செல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்து கொடுப்பதோடு அதன் அளவையும் நிலைநிறுத்துகிறது. செல் ஜவ்வு செல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்து கொடுப்பதோடு அதன் அளவையும் நிலைநிறுத்துகிறது. செல்லின் புரோட்டோபிளாசம் என்பதில் எவை அடங்கும்? செல்லின் புரோட்டோபிளாசம் என்பதில் சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு அடங்கும். செல்லின் உள்ளே இருக்கும் அனைத்து உயிருள்ள பொருட்களையும் சேர்த்து புரோட்டோபிளாசம் என்று அழைக்கிறோம். செல்லின் உள்ளே இருக்கும் அனைத்து உயிருள்ள பொருட்களையும் சேர்த்து புரோட்டோபிளாசம் என்று அழைக்கிறோம். செல்லின் புரோட்டோபிளாசம் என்பதில் எவை அடங்கும்? சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு. தாவர செல்லை விலங்கு செல்லில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது? தாவர செல்லை விலங்கு செல்லிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது செல் சுவர். தாவர செல்களுக்கு வெளியே செல் சுவர் உண்டு, ஆனால் விலங்கு செல்களுக்கு இல்லை. இதுவே மிக முக்கியமான வேறுபாடு. தாவர செல்களுக்கு வெளியே செல் சுவர் உண்டு, ஆனால் விலங்கு செல்களுக்கு இல்லை. தாவரத்துக்கு வெளியே செல் சுவருக்கு இதுக்கு இல்லை. இதுதான் இதனுடைய முக்கியமான வேறுபாடு. நுண்ணோக்கியால் மட்டுமே காணக்கூடிய ஒரு செல் உயிரி எது? நுண்ணோக்கியால் மட்டுமே காணக்கூடியது ஈஸ்ட். ஈஸ்ட் என்பது ஒரு பூஞ்சை வகை ஒரு செல் உயிரி ஆகும். இது வெறும் கண்ணால் பார்க்க முடியாத அளவு சிறியது. ஈஸ்ட் என்பது ஒரு பூஞ்சை வகை ஒரு செல் உயிரி ஆகும். இது வெறும் கண்ணால் பார்க்க முடியாத அளவு சிறியது. செல்லுக்குள் நுழையும் கிருமிகளை அழிக்கும் பணியை செய்வது எது? செல்லுக்குள் நுழையும் கிருமிகளை அழிக்கும் பணியை செய்வது லைசோசோம்கள். இவற்றிலுள்ள செரிமான நொதிகள் கிருமிகளை அழித்து செல்லை தூய்மையாக வைத்திருக்க உதவுகின்றன. இவற்றிலுள்ள செரிமான நொதிகள் கிருமிகளை அழித்து செல்லை தூய்மையாக வைத்திருக்க உதவுகின்றன. ஒரு மீட்டரில் 100ல் ஒரு பகுதி டேஷ் ஆகும். ஒரு மீட்டரில் 100ல் ஒரு பகுதி சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர் ஆகும். இது அன்றாட அளவீடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. செல்லின் உட்கருவை சுற்றியுள்ள திரவம் எது? செல்லின் உட்கருவை சுற்றியுள்ள திரவம் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் என்பது செல் ஜவ்வுக்கும் உட்கருவுக்கும் இடையில் பரவியுள்ள கூழ்மநிலை திரவம் ஆகும். சைட்டோபிளாசம் என்பது செல் ஜவ்வுக்கும் உட்கருவுக்கும் இடையில் பரவியுள்ள கூழ்மநிலை திரவமாகும். பாக்டீரியாக்களில் எது தெளிவாக காணப்படுவது இல்லை? பாக்டீரியாக்களில் உட்கரு தெளிவாக காணப்படுவது இல்லை. பாக்டீரியாக்களில் உட்கருவை சுற்றி உறை கிடையாது. எனவே அங்கு தெளிவான உட்கரு இல்லை என்று கருதப்படுகிறது. பாக்டீரியாக்களில் உட்கருவை சுற்றி உறை கிடையாது. எனவே அங்கு தெளிவான உட்கரு இல்லை என்று கருதப்படுகிறது. நரம்பு செல்கள் தகவல்களை கடத்த எவ்வாறு கிளைகளுடன் உள்ளன? நரம்பு செல்கள் தகவல்களை கடத்த எவ்வாறு கிளைகளுடன் உள்ளன? மிக நீளமாக. மூளையிலிருந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு மின் சமிக்கைகளை வேகமாக அனுப்ப நரம்பு செல்கள் நீளமாக பரவியுள்ளன. மூளையிலிருந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு மின் சமிக்கைகளை வேகமாக அனுப்ப நரம்பு செல்கள் நீளமாக பரவியுள்ளன. நுண்ணோக்கியில் ஒரு செல்லை பார்க்கும் போது அதில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் உட்கரு இல்லை. இது எதனை குறிக்கிறது? நுண்ணோக்கியில் ஒரு செல்லை பார்க்கும் போது அதில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் உட்கரு இல்லை. இது ப்ரோகாரியாட்டிக் செல், பாக்டீரியாவை குறிக்குது. செல் சுவர் மற்றும் உட்கரு அற்ற நிலை ஆகிய இரண்டும் ஒரு சேர பாக்டீரியா போன்ற ப்ரோகாரியாட்டிக் செல்களுக்கே பொருந்தும். செல் சுவர் மற்றும் உட்கரு அற்ற நிலை ஆகிய இரண்டும் ஒரு சேர பாக்டீரியா போன்ற ப்ரோகாரியாட்டிக் செல்களுக்கே பொருந்தும். செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் வடிவம் தரும் அடுக்கு எது? செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் வடிவம் தரும் அடுக்கு செல் சுவர். தாவரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையும் உறுதியையும் தருவது செல் சுவர் ஆகும்.
தாவரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையும் உறுதியையும் தருவது செல் சுவர் ஆகும். பல செல் உயிரினத்தின் உறுப்பு மண்டலங்கள் எவற்றால் ஆனவை? பல செல் உயிரினத்தின் உறுப்பு மண்டலங்கள் பல்வேறு திசுக்கள் மற்றும் உறுப்புகளால் ஆனது. பல செல் உயிரினத்தின் உறுப்பு மண்டலங்கள் பல்வேறு திசுக்கள் மற்றும் உறுப்புகளால் ஆனது. செல்கள், திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலம் என்ற வரிசையில் உயிரின உடல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. செல், திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம் என்ற வரிசையில். செல்லிற்கு தேவையான புரதம் எங்கு தயாராகிறது? செல்லிற்கு தேவையான புரதம் ரீபோசோம்களில் தயாராகிறது. ரீபோசோம்கள் புரத சேர்க்கையின் மையங்களாக செயல்படுவதால் புரத தொழிற்சாலைகள் எனப்படுகின்றன. ரீபோசோம்கள் புரத சேர்க்கையின் மையங்களாக செயல்படுவதால் புரத தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. செல்லுலா என்ற சொல்லின் பொருள் என்ன? செல்லுலா என்ற சொல்லின் பொருள் சிறிய அறை. ராபர்ட் ஹூக் தக்கை துண்டில் கண்ட தேன்கூடு போன்ற அமைப்புகளை சிறிய அறைகள் என்று அழைத்து செல் என பெயரிட்டார். ராபர்ட் ஹூக் தக்கை துண்டில் கண்ட தேன்கூடு போன்ற அமைப்புகளை சிறிய அறைகள் என்று அழைத்து செல் என பெயரிட்டார். தாவரங்களின் இலைகள் பச்சை நிறமாக இருக்க காரணம் என்ன? தாவரங்களின் இலைகள் பச்சை நிறமாக இருக்க காரணம் பச்சையம், பசுங்கணிகம். பசுங்கணிகத்தில் உள்ள குளோரோபில் பச்சையம் என்ற நிறமே தாவரங்களுக்கு பச்சை நிறத்தை தருகிறது. செல்லின் கழிவு நீக்க மையம் என அழைக்கப்படுவது எது? செல்லின் கழிவு நீக்க மையம் என அழைக்கப்படுவது லைசோசோம்கள். லைசோ போட்டா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை செல்லில் உள்ள தேவையற்ற கழிவுகளையும் சிதைந்த உறுப்புகளையும் செரித்து வெளியேற்றுகின்றன. இந்த லைசோசோம்கள் செல்லில் உள்ள தேவையற்ற கழிவுகளையும் சிதைந்த உறுப்புகளையும் செரித்து வெளியேற்றுகின்றன. செல்லின் உள்ளே பொருட்களின் பரிமாற்றத்தை முறைப்படுத்துவது எது? செல்லின் உள்ளே பொருட்களின் பரிமாற்றத்தை முறைப்படுத்துவது செல் ஜவ்வு. இது ஒரு தேர்ந்தெடுத்து கடத்தும் ஜவ்வு ஆகும். அதாவது தேவையானவற்றை மட்டும் உள்ளே அனுமதிக்கும். அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிறது? அமீபா போலி கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஒரு சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு கூடுதல் தகவலையும் நான் கொடுத்திருப்பேன், அது திரும்ப கொஸ்டினாவும் எடுத்திருப்பேன். அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிறது? போலி கால்கள் மூலம். அமீபா தனது செல்லின் வடிவத்தை மாற்றி போலி கால்களை உருவாக்கி அதன் மூலம் நகர்கிறது. செல்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்பும் கூழ் போன்ற பொருள் எது? செல்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்பும் கூழ் போன்ற பொருள் சைட்டோபிளாசம். இது ஒரு பாகு போன்ற திரவம். இதில்தான் செல்லின் அனைத்து நுண்ணுறுப்புகளும் நிலையாக இருக்கின்றன. இது ஒரு பாகு போன்ற திரவம். இதில்தான் செல்லின் அனைத்து நுண்ணுறுப்புகளும் நிலையாக இருக்கின்றன. செல்லின் சேமிப்பு கிடங்காக செயல்படுவது எது? செல்லின் சேமிப்பு கிடங்காக செயல்படுவது நுண்குமிழ்கள். தாவர செல்லின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்திருக்கும் இவை நீர் மற்றும் உணவு சத்துக்களை சேமிக்கின்றன. தாவர செல்லின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்திருக்கும் இவை நீர் மற்றும் உணவு சத்துக்களை சேமிக்கின்றன. உட்கரு உறை எங்கு காணப்படுகிறது? உட்கரு உறை யூகேரியாட்டிக் செல்லில் காணப்படுகிறது. யூகேரியாட்டிக் செல்களில் மட்டுமே உட்கருவை சுற்றி பாதுகாப்பு உறை காணப்படுகிறது. செல்லின் உயிர் நாடி என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் உயிர் நாடி என்று அழைக்கப்படுவது புரோட்டோபிளாசம். உயிருள்ள அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கிய புரோட்டோபிளாசம் செல்லின் இயக்கத்திற்கு ஆதாரமாக உள்ளது. உயிருள்ள அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கிய புரோட்டோபிளாசம் செல்லின் இயக்கத்திற்கு ஆதாரமாக உள்ளது. இரத்த சிவப்பணுக்கள் எத்தனை நாட்கள் உயிர் வாழும்? இரத்த சிவப்பணுக்கள் 120 நாட்கள் உயிர் வாழும். இரத்த சிவப்பணுக்களின் சராசரி ஆயுட்காலம் 120. அதன் பிறகு அவை கல்லீரல் அல்லது மண்ணீரலில் அழிக்கப்படுகின்றன. இரத்த சிவப்பணுக்களின் சராசரி ஆயுட்காலம் 120 நாட்கள். அதன் பிறகு அவை கல்லீரல் அல்லது மண்ணீரலில் அழிக்கப்படுகின்றன. கீழ்கண்டவற்றில் எது தாவர செல்லை உறுதிப்படுத்துகிறது? கீழ்கண்டவற்றில் எது தாவர செல்லை உறுதிப்படுத்துகிறதுனா செல் சுவர் இருத்தல். உட்கரு, சைட்டோபிளாசம் போன்றவை விலங்கு செல்களிலும் உண்டு. ஆனால் செல் சுவர் தாவர செல்களின் தனிச்சிறப்பு. உட்கரு,
சைட்டோபிளாசம் போன்றவை விலங்கு செல்களிலும் உண்டு. ஆனால் செல் சுவர் தாவர செல்களின் தனிச்சிறப்பு. பல செல் உயிரினத்திற்கு உதாரணம் அல்லாதது எது? பல செல் உயிரினத்திற்கு உதாரணம் அல்லாதது பாரமீசியம். பாரமீசியம் என்பது ஒரு செல் உயிரி. பாரமீசியம் அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி. மனிதன், புலி, வேப்பமரம், அதாவது உயிரினங்கள், அப்புறமேட்டு நம்ம செடி கொடி, இது எல்லாமே விலங்குகள், இது எல்லாமே பல செல்களால் ஆனது. பாரமீசியம் மட்டும்தான் ஒரு செல் உயிரி. செல்லிற்கு வடிவம் கொடுப்பது எது? செல்லிற்கு வடிவம் கொடுப்பது செல் சுவர், தாவரம், செல் ஜவ்வு, விலங்கு. இவை செல்லின் வெளி எல்லைகளாக இருப்பதால் செல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை தருகின்றன. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் எத்தனை கிலோமீட்டர்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் 10 கோடி கிலோமீட்டர். மிகச்சிறிய மைக்ரோமீட்டர் அளவிலிருந்து மிகப்பெரிய கிலோமீட்டர் அளவு வரை உள்ள வேறுபாட்டை விளக்க இத்தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. விலங்கு செல்லின் சராசரி அளவு என்ன? விலங்கு செல்லின் சராசரி அளவு 10 முதல் 30 மைக்ரான். விலங்கு செல்கள் பொதுவாக பாக்டீரியா செல்களை விட பெரியவை, ஆனால் தாவர செல்களை விட சிறியவை. விலங்கு செல்கள் பொதுவாக பாக்டீரியா செல்களை விட பெரியவை, ஆனால் தாவர செல்களை விட சிறியவை. தாவர செல்லின் சராசரி அளவு என்ன? தாவர செல்லின் சராசரி அளவு 10 முதல் 100 மைக்ரான். தாவர செல்கள் பொதுவாக விலங்கு செல்களை விட அளவில் பெரியதாக காணப்படுகின்றன. மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக எவ்வளவு? மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக 3.7 × 10⁻13. இது ஒரு முக்கியமான ஒரு பெட்டி செய்தியா இருக்கு. இது நமது உடல்ல சுமார் 37 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா பன்னாட்டு முறையில சொல்லும் போது 37 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க அறிவியல் முறையில பாத்தீங்க அப்படின்னா 3.7 × 10⁻13. அடுத்து, செல்களை பெரிதுபடுத்தி காட்ட பள்ளிகளில் பொதுவாக எவ்வகை நுண்ணோக்கி பயன்படுகிறது? செல்களை பெரிதுபடுத்தி காட்ட பள்ளிகளில் பொதுவாக கூட்டு நுண்ணோக்கி பயன்படுகிறது. கூட்டு நுண்ணோக்கி பொருள்களை பல மடங்கு பெரிதுபடுத்தி காட்டக்கூடியது. இதன் மூலமே நம் வெங்காயத்தோல் செல்கள் மற்றும் மனித கண்ண செல்களை பள்ளிகளில் காண்கிறோம். ஒரு செல் உயிரியான பாரமீசியம் எதன் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஒரு செல் உயிரியான பாரமீசியம் எதன் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிலியா, குறு இலைகள். பாரமீசியம் தனது உடல் முழுவதும் உள்ள சிறிய மயிர் போன்ற சிலியாக்கள் மூலம் நீரில் நீந்தி செல்கிறது. பாரமீசியம் தனது உடல் முழுவதும் உள்ள சிறிய மயிர் போன்ற சிலியாக்கள் மூலமே நீரில் நீந்தி செல்கிறது. யூக்ளினா இடப்பெயர்ச்சி செய்ய எதனை பயன்படுத்துகிறது? யூக்ளினா இடப்பெயர்ச்சி செய்ய கச இலையை பயன்படுத்துகின்றன. யூக்ளினா தனது உடலில் உள்ள நீளமான கச இலையை சுழற்றுவதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினா தனது உடலில் உள்ள நீளமான கச இலையை சுழற்றுவதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இதோட பாத்தீங்க அப்படின்னா 65 வினாக்கள் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது இந்த செல் பாடத்துல. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. ஏன்னா டெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தேவையான தமிழ், சயின்ஸ், சோசியல், அப்புறம் சைக்காலஜி இதோடைய வீடியோ எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.